Dear Putis, அனைவருக்கும் வணக்கம் வந்தனம் நமஸ்காரம். நீ சின்ன கிளாஸ்ல படிக்கிறப்ப உன்னோட எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ற சமயத்துல எல்கேஜி மாரி போறப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கூல்ல ABCD EFG HIJK LMNOP QRST UVWXYZ அது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா A for apple, B for ball, C for cat, D for dog, E for elephant, up to Z for zebra. இந்த ஜீப்ரா வரையும் சொல்லி கொடுத்துருப்பா. ஆல்பபெட் பார்த்துருப்பேன். அதே மாதிரி நம்ம இப்போ பார்க்க போறது பயாலஜியில உன்னோட தியரி எக்ஸாமினேஷனுக்கும் நீட் எக்ஸாமினேஷனுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆல்பபெட்டிக்கல் லிஸ்ட் ஆஃப் டிசீசஸ் ஆர் டிசீஸ் ஆல்பபெட் அண்ட் த காசல் ஏஜென்ட். அந்த நோய்களை பற்றிய ஆல்பபெட்டை பார்க்க போறோம். அதை யார் காஸ் பண்றாங்கிறத பார்க்க போறோம். I hope it is somewhat useful for you. A for AIDS, acquired immunodeficiency syndrome. பெறப்பட்ட நோய் தடைக்காப்பு குறைவதால் வரக்கூடிய சிண்ட்ரோம்கள். அந்த எய்ட்ஸை காஸ் பண்றது யாருன்னு உங்களுக்கு தெரியும். HIV, ஹியூமன் இம்யூனோ வைரஸ், HIV-1, HIV-2 அப்படின்னு ரெண்டு பேர் எய்ட்ஸை காஸ் பண்ணுவாங்க. ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், ஆப்பிரிக்க உறக்க நோய் என்று கூறுவார்கள். அதை காஸ் பண்றது உனக்கு தெரியும். ட்ரைபனோசோமா கேம்பியன்ஸ். அதே மாதிரி அத்லெட் ஃபுட் அப்படின்னு சொல்லுவா, சேத்து புண்ணு அப்படின்னு சொல்லுவா, டீனியா பிடிஸ். அப்ப எய்ட்ஸ் பை HIV, ஆப்பிரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ், ஆப்பிரிக்க உறக்க நோயினை உண்டாக்குவது ட்ரைபனோசோமா கேம்பியன்ஸ். அத்லெட்டிக் ஃபுட், சேற்று புண்ணை உருவாக்குவது டீனியா பிடிஸ். Then B for botulism, caused by Clostridium botulinum. botulism என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோயினை Clostridium botulinum என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாக்டீரியாவானது உருவாக்குகிறது. பிளாக் டெத் என்று அழைக்கப்படுகின்ற பிளேக் நோயினை Yersinia pestis என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாக்டீரியா உருவாக்குகிறது என்பது உனக்கு தெரியும். Then C for cervical cancer, caused by human papilloma virus. cervical cancer, cervix தெரியும் உங்களுக்கு, கருப்பை முகப்பு பகுதியிலே புற்றுநோய் ஏற்படுதல். அதை காஸ் பண்றது யாருன்னா ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறது. Then cholera, caused by Vibrio cholerae. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என்று நம்மிடம் ஓட்டத்தை உண்டாக்கக்கூடிய நோய் காலரா என்பது தெரியும். அதை உண்டாக்குவது Vibrio cholerae. They cause the lames. Dingu ding dong, dengu dengu dong, dudududun. டெங்கு என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோயினை Den 1, Den 2, Den 3, Den 4 என்று அழைக்கப்படுகின்ற வைரஸ்கள் உருவாக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். So D for dengue and D for diphtheria, Corynebacterium diphtheriae என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரினால் ஏற்படும். E for Ebola disease, caused by Ebola virus. E for Ebola virus. And E for elephantiasis, Wuchereria bankruptcy, யானைக்கால் நோயை தான் elephantiasis என்று அழைப்பார்கள். Wuchereria bankruptcy என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரியால் ஏற்படும். F for fasciolosis or fasciolosis அப்படின்னு சொல்லுவா. Fascicola or Fasciola hepatica என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரியால் ஏற்படும். So fasciolosis caused by Fasciola hepatica என்று அழைக்கப்படுகின்ற உயிரியினால் உருவாக்கப்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். Next, flu influenza. இந்த flu என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோயினை இன்ஃப்ளூயன்சா வைரஸ் ஆனது உருவாக்கும். G for genital herpes, Herpes simplex and Herpes படிச்சிருப்பேன். Herpes இது zoster and Herpes simplex என்று அழைக்கப்படுவது எய்ட்ஸ் நோயின் அறிகுறிகள் வருவதில் பார்த்திருப்பேன். இந்த genital herpes என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோயினை Herpes simplex virus 2 என்பது உண்டாக்குகிறது. Gonorrhea என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோய் G for gonorrhea, Neisseria gonorrhoeae உருவாக்குகிறது. H for hepatitis, hepatitis A, non-hepatitis A, hepatitis B, non-hepatitis B, delta hepatitis, hepatitis C, hepatitis D என்று அழைக்கப்படுபவை hepatitis நோயை உண்டாக்குகிறது. கல்லீரல் வீக்கம் என்று வைத்துக் கொள்வோம். Infection and inflammation of the liver is said to be hepatitis. கல்லீரல் பகுதியில் நோய் தொற்று ஏற்பட்டு வீக்கம் வந்தது என்றால் அதற்கு ஹெப்பாட்டிஸ் என்ற பெயர். அதை உருவாக்குவது அதே மாதிரி ஹெலிகோபாக்டீரியாசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு நோயை ஹெலிகோபாக்டர் பைலோரி உருவாக்கும். அப்ப H for hepatitis and H for helicobacteriosis அப்படிங்கறத ஞாபகம். I for inclusion conjunctivitis,
Infection and inflammation of the conjunctiva of the eye is said to be conjunctivitis. கண்ணில் கன்ஜங்டிவா பகுதியில் தொற்று ஏற்பட்டு வீக்கம் வருதல் கன்ஜங்டிவிட்டிஸ் என்று அழைப்பார்கள். இன்க்ளூஷன் கன்ஜங்டிவிட்டிஸ் என்ற நோயினை குளோமைடியா ட்ரைகோமாட்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற குளோமைடியா ட்ரோகோமாட்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரினத்தால் உருவாக்கப்படும். ஜப்பானிஸ் J for Japanese encephalitis. ஜப்பானிஸ் encephalitis என்று அழைக்கப்படுகின்ற நோயினை ஃப்ளேவி வைரஸ் ஆனது உருவாக்கும். K for காலா ஆசார் என்ற நோயினை லீஷ்மேனியா டோனவானி என்று அழைக்கப்படுகின்ற உயிரியானது உருவாக்கும். And L for leprosy, Mycobacterium leprae, குஷ்டம் என்று அழைப்பார்கள். அந்த லெப்ரசியை உருவாக்குவது மைக்கோபாக்டீரியம் லெப்ரே என்று ஞாபகம். அதே மாதிரி லெப்டோஸ்பைரோசிஸ், லெப்டோஸ்பைரா இன்ட்ராகன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒன்றும் இங்கே லெப்டோஸ்பைரோசிஸ் எலிகுட்டி மூச்சாதில் வருது. லெப்டோஸ்பைரா இன்டராகன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரினத்தால் ஏற்படும். தென் மம்ஸ், மின்னுக்கட்டி மாரியம்மன் என்று அழைப்போம். இந்த இடத்துல வெங்கின்றோம். பாராமிக்சோ வைரஸ் பெரோட்டிட்டிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரினத்தால் ஏற்படும். M for மலேரியா, பிளாஸ்மோடியம் வைரஸ், பிளாஸ்மோடியம் வேலி, பிளாஸ்மோடியம் falciparum என்று அழைக்கப்படுகின்ற சிற்றினங்களால் ஏற்படும். Then N for Norwegian itch, சொரியா படையா அஞ்சாதீர்கள், சைபால் தடவுங்கள் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதை இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை உண்டாக்குவது சார்கோப்டஸ் ஸ்கேபி என்று அழைக்கப்படுகின்ற உயிரியானதை உருவாக்கும். அதே மாதிரி ஆன்கோமைகோசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற நோயினை ட்ரைகோ ஃபார் ஆன்கோமைகோசிஸ் என்ற நோயினை ட்ரைகோஃபைட்டான் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரியானதை உருவாக்கும். தென் P for பெர்டூசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற நோயினை போர்டிடெல்லா பெர்டூசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற whooping cough அப்படின்னு சொல்லுவோம், அதை உண்டாக்கும். தென் P for நிமோனியா ஏற்கனவே படிச்சிருப்பேன். Diplococcus pneumoniae, Streptococcus pneumoniae, adenovirus, respiratory syncytial virus என்று அழைக்கப்படுகின்ற உயிரினங்கள் உருவாக்கும். Q for Q fever, Coxiella burnetii என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரினத்தால் ஏற்படும். அதே மாதிரி Q for Quintana fever, போர்டன் என்ற இடத்துல பாருங்க, பார்டோனெல்லா குவிண்டேட்டா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரினத்தினால் ஏற்படும். அப்போ Q for Q fever, Coxiella burnetii, Q for Quintana fever, Bordunella quintata என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரினத்தால் ஏற்படும். R for rabies, Rhabdoviridae என்று அழைக்கப்படுகின்ற ராபிஸ் வைரஸினால் உருவாக்கப்படும் வெறிநாய் கடி என்று அழைப்போம். மாதிரி R for rheumatic fever, rheumatic காய்ச்சல் என்று படித்திருப்பீர்கள். Streptococcus பயோஜீன்ஸ் இங்க இருப்பாங்க. ஸ்டெப்டோகாக்கஸ் பயோஜீன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரினத்தால் ஏற்படும். இதயம் படிக்கின்ற சமயத்தில் சர்க்குலேட்டரி சிஸ்டம் படிக்கிறப்ப ஆட்டோ இம்யூன் டிசீஸ், சுய தடைக்காப்பு நோய்கள் படுக்கின்ற சமயத்திலேயே இதை பற்றி படித்திருப்பீர்கள். ரொமாட்டிக் ஃபீவர் இட்ஸ் an example for autoimmune disease, சுய தடைக்காப்பு நோய்க்கு உதாரணம். S for SARS, severe acute respiratory syndrome என்று அழைக்கப்படுகின்ற சார்ஸ் நோயினை உண்டாக்குவது கொரோனா வைரஸ். இப்ப கொரோனா வைரஸ் அதோட அட்வான்ஸ்ட் ஃபார்ம் தான் COVID-19 நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அது மாதிரி சிஸ்டோசோமியாசிஸ், S for சிஸ்டோசோமியாசிஸ் என்ற நோயினை உண்டாக்குவது சிஸ்டோசோமா மான்சோனி என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரியானது உருவாக்கும். T for டீனியாசிஸ் என்று அழைக்கப்படுகின்ற நோய் டீனியா ஸ்பீஷீஸ் டீனியா சோலியம் டீனியா சிற்றினங்களால் உருவாக்கப்படும். Then T for TB, tuberculosis படிச்சிருப்பேன். Mycobacterium tuberculosis என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரினத்தால் ஏற்படும். U for urban yellow fever, நகரங்களில் ஏற்படக்கூடிய மஞ்சள் காய்ச்சல் என்று வைத்துக் கொள்வோம். ஃபிளாவி வைரஸினால் ஏற்படும். Vaginalis, birth canal, பிறப்புறு போன்னு கேள்விப்பட்டிருப்பேன். அங்க vaginitis, infection and inflammation of the vagina is said to be vaginitis. நம்முடைய பிறப்புறுப்பு குழலில் தொற்று ஏற்பட்டு வீக்கம் வந்தது என்றால் அதுக்கு வேஜினிட்டிஸ் என்ற பெயர். ட்ரைகோமோனாஸ் வேஜினாலிஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரினால் ஏற்படும். V for viral conjunctivitis, conjunctivitis ஏற்கனவே பார்த்தோம். இன்ஃபெக்டிவ் கன்ஜங்டிவிட்டிஸ் மாதிரி வைரல் கன்ஜங்டிவிட்டிஸ் அடினோ வைரஸினால் ஏற்படும். W for wart என்று அழைக்கப்படுகின்ற நோய் பாப்பிலோமா வைரஸினால் ஏற்படும். W for winter diarrhea caused by roto வைரஸ் ஞாபகம். அப்புறம் அந்த டிசீஸ் கிடைக்கல, அதனால இதை போட்டு விட்டேன். X for xerophthalmia, vitamin A deficiency leads to xerophthalmia. நமக்கு தெரியும், விட்டமின் A குறைபாட்டினால் ஏற்படக்கூடிய நோய்க்கு xerophthalmia என்ற பெயர். Y for echinosis,
எர்சினோ அந்த இடத்துல பாருங்க, எர்சினோசிஸ், எர்சீனியா என்டரோகோலிட்டிகா என்று அழைக்கப்படுகின்ற உயிரினால் ஏற்படும் எர்சினோசிஸ் என்ற நோயானது எர்சீனியா என்டரோகோலிட்டிகா என்று அழைக்கப்படுகின்ற உயிரியால் ஏற்படும். And finally, Z for zygomycosis, rhizobus aresus என்று அழைக்கப்படுகின்ற ஒரு உயிரியால் ஏற்படும். So எப்படி A for apple, B for ball, C for cat அப்படிங்கிற மாதிரி இங்க A ஞாபகம் வச்சுக்கோங்க, A for AIDS. அதை எப்படி காமிக்கிறேன் பார்த்துக்கோங்க, டிசீஸா பார்த்துக்கோங்க. அப்ப இந்த எக்ஸாம்பிள் படிச்சுட்டு எல்லா எக்ஸாமினேஷனுக்கு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓவராலா தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். Yes. A for AIDS, B for botulism, C for cervical cancer, D for dengue, E for Ebola, F for phaseolus, G for genital herpes or gonorrhea and gonorrhea, H for hepatitis, I for inclusion conjunctivitis, J for Japanese encephalitis, K for Kala-Azar, L for leprosy. ஒன்னொன்னாவே காமிச்சுட்டு வரேன், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, அப்பதான் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். திருப்பி சொல்றேன். A for AIDS and African sleeping sickness, Africa உறக்க நோய். B for botulism and black death, கருப்பு காய்ச்சல். C for cervical cancer and cholera, cervical cancer, கருப்பை முகப்பில் புற்றுநோய் மற்றும் cholera. D for dengue and diphtheria. E for Ebola and elephantiasis. F for phaseolus, G for genital herpes and gonorrhea, H for hepatitis and helicobacteriosis, I for inclusion conjunctivitis, J for Japanese encephalitis, K for Kala-Azar, L for leprosy and leptospirosis, M for mumps and malaria, N for Norwegian itch, O for onychomycosis, P for pertussis, Q for Q fever and quintenna fever, R for rabies and rheumatic fever, S for SARS, T for tinnitus and tuberculosis, U for urban yellow fever, V for vaginitis and viral conjunctivitis, W for birth and winter diarrhea, X for xerophthalmia, Y for ersinosis and Z for zygomycosis. இது மாதிரி படிக்கிறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்? இட்ஸ் டிசீஸ் ஆல்பபெட். வியாதிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம், அதனை உண்டாக்கக்கூடிய நோய் காரணிகளை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். காசல் ஏஜென்ட் அண்ட் த டிசீசஸ், இதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் a lot for hearing. Thank you.